இங்கே வந்தால் என் தம்பி என்ன பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் இருக்குது. காட்டுற பாருங்க, அதான் கொம்பு தேன். ஏறி அழிச்சு எடுக்கிறேங்கிறான். எந்த குலவையும் கடிக்காமல் வந்து தேன் எடுக்கிறானாமா. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதுங்களா? என்னமோ தெரில. சொல்கிறான் மேல்கலை அதில் ஏறி அங்கே போகணும். நான் நம்புற மாதிரி இருக்குதுங்களா? ஆக மொத்தத்தில் கடி வாங்காத வந்தால் சரி நினைக்கிறேன். ஒருவேளை இவனை கடிக்கிற சாக்கில் என்னையும் கடிக்குதான்னு தெரியல. எப்படியும் கடி வாங்கிறது உறுதி. பயப்புள்ள நான்லாம் என்ன பண்ணுவேன் தெரிஞ்சுங்களா? கீழே வந்து நெருப்பு போட்டு விட்ருவேன் கொம்பு தேனுக்கு. எனக்கு பயம். ஏற்கனவே நிறையா டைம் கடிச்சிக்குது. எனக்கு கடிச்சுன்னா வீங்கி போயிடுது உடனே. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோழி முட்டையாட்டி வீங்கி போயிடுது. அமாவாசை எப்போன்னு தெரியல, தேன் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. வந்தங்க கிணறு பார்த்தீங்கன்னா கீழே பயங்கரமான ஒரு கிணறு இருக்குது. இவ்வளோ பெரிய கிணறு இருக்குது காட்டுக்குள்ளே. இந்த காடு யூஸ் பண்ணி கூட பல வருஷம் இருக்க மாட்டேங்குதுங்க. அதனால் என்ன பண்ணலாம்? தேன் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம்? 2 லிட்டரு பாக்கி சத்து வந்துடலாமா? ஏலே எடுல இருல, நான் தானே போயிடுறேன். அங்கே இருக்கிறான் பாருங்க. இறாடு பெரிய இறாடு தான். 1/2 லிட்ரு மேக்ஸிமம் 1/2 லிட்ரு தான் வரும். 1 லிட்டர்லாம் வரும்னு சொல்லுவாங்க. கொம்பு தேன்லாம் அவ்வளோலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எட்ரா இன்னைக்கு நீயா அந்த தேனான்னு பார்க்கணும். எத்தனை இடத்துல கடிக்குது. நான் இன்னைக்கு கீழே வந்ததும் காமிடாம. அங்கிருந்து வந்து என்ன கடிச்சு போட போகுதுடா சாமி. முடியாது இப்பா இருக்கா தேனுக்குதா? பரவாயில்ல. வந்தது காலையில் பயங்கரமான வேட்டை தான். அது குச்சி உடச்செடுக்கணும். ஆப்பங்குச்சை அதுதான் கத்தி எடுத்து வந்துடலான்னு நினச்சேன். அந்த கிளையை பிடிச்சிக்கா. அடாடா பவுத்தேன்னு அங்கேயே நின்று சாட்டிங்குது. பவுத்தேன்னு அங்கேயே நின்று சாட்டிங்குது. எறாடு தானே கடிக்குது. அப்புறம் நாங்கள் விட்டோம். தேன் அடிச்சுட்டு வந்து கொடுத்துட்டான். ஆனால் என்ன தேன் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் அடிக்கிறதில்ல, தேன் எடுக்கிறது. எப்படியோ ஒன்று தேன் எடுத்தாலும் சரி அழிச்சாலும் சரி. வேப்ப மரத்துலேருந்து எடுத்தாச்சு. மேலேருந்து வந்துட்டான். இதில் பாருங்க, இந்த யாரோட பின் சைடு தான் கொஞ்சம் கொஞ்சம் தேனுக்குது. இதில் தான் தேனுக்குது. எவ்வளோ தேனுக்கு தெரியுமா? 100 மில்லி வரும் தேன். சரி.